என்னது? ஓ அங்க ப்ரோக்கோலி இருக்காம் பாரு, போய் ரெண்டு பாரு. ஒண்ணு போதும். இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு பாஸ்தா செய்யலாம். சரி, பாஸ்தா செய்யலாம். ரெடியா? நான் கட்டிங் பண்ணுறேன். சரி, நான் குக்கிங் பார்த்துக்கிறேன். என்ன பண்ற? பாஸ்தா. பாஸ்தா. இந்த பாஸ்தா வந்துட்டு காப்பாத்தி இந்த ஒழுங்கா செஞ்சாதான் நீ சாப்பிட முடியும். இல்ல வேற மைக்கு வேற உனக்கு இல்ல? மைக்கு நான் போட்டுக்கிறேன். நீ என்ன பண்ற? என்ன முடிச்சிருக்கிறீங்க? என்ன எதுவுமே முடிக்கலையா? மஷ்ரூம் நான் வெட்டுறேன். சரி, நீ இது சீக்கிரம் உரி, ஓகேவா? நீ மஷ்ரூம் கட் பண்ணிடுவியா? கட் பண்ணிடுவேன். சரி இரு, நான் இப்போ தண்ணி அதிகமாக மஷ்ரூம் வருதுன்னு நினைக்கிறேன். இரு, தண்ணி உள்ள அம்மா கிட்ட கொடுத்து சுட வச்சு எடுத்துட சொல்லுவோம். இந்தா போய் நிறைய தண்ணி ஊற்றி சுட வச்சு கொடு. ஸோ பாஸ்தாவுக்கு இது ரெடி. கார்னு, ப்ரோக்கோலியா நானும் கட் பண்ணவா அவ கூட? அப்போ நானே கட் பண்ணிடுவேன். ஃபுல்லாக கட் பண்ண லேட் ஆகும். அப்பா ஹர்ஷா நான் கட் பண்ணிடுவேன். இங்கே வா ஹர்ஷா. இந்த சைடு உனக்கு ஹர்ஷா, இந்த சைடு எனக்கு ஹர்ஷா. நான் மீதியாக பார்த்துக்கிறேன். கட் பண்ணுறேன். சரி அப்போ நீ கட் பண்ண போ. நான் அப்படின்னா சாஸ் பண்ணவா? ஃபஸ்ட்டு சாஸ் பண்ணிடுறேன். சுட தண்ணி வந்து உள்ளே வச்சு பாயில் பண்ணிடுவோம். சரியா? நான் சாஸ் பண்ணிட்டுமா? அதேமாரி கட் பண்ண பார்த்து கையில் கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்பா ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இங்கே பாரு, விரலை இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படி கட் பண்ண ஆரம்பிக்கும். ஷீல்டு மாதிரி இருக்கும்ல? ஷீல்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஷீல்டு. வெரி குட். அப்ப அப்புறம் ஃபோர்க் வச்சு அப்படியே அது ஒரு நடு கேப்ல வெட்டினா வந்துரும். திக்கா இருக்கும்ல? திக்கா இருக்கும். இங்க பாரு, இப்படி விரல மூவ் பண்ண கட் பண்ணணும். சரியா? ஓகே. ஈஸியா இருக்கும். ஆமா, இந்தா கட் பண்ணிட்டு கட் பண்ணத அதல போடு. நான் சாஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னப்பா அது கடுப்பு தேவையா? ஓவர். ஐயோ கொட்டுது அதிகமா. ஒயிட் சாஸ்க்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? பட்டர். எவ்வளவு பட்டர் பண்ணணும் தெரியல. வெரி குட். ஸோ ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டா ஒரு ஸ்பூன் ஃப்ளவர் போடணும். 10 ஸ்பூன். சயின்டிஃபிக்லாம் வேணாம். என்னது சயின்டிஃபிக்லாம் வேணாமா? சரி வேற எப்படி வேணும் நீயே சொல்லு, உனக்கு புரியுற மாதிரி. எதுவுமே சொல்லவே தேவையில்ல, அப்படியே போட்டா போதும். அப்போ உனக்கு எப்படி தெரியும் எவ்வளோ போடுறதுன்னு? இல்லை பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பெரிய தெரிய வேணாம்னா சாப்பிட மட்டும் தெரியுமா உனக்கு? செய்ய தெரியும். ஸோ கேட்டுக்கோ. 1:1:10 சொல்லு. 1:1:10. ஏய் 1:1:10 சொல்லு. 1:1:10. ஆ இது என்ன போடா? சீஸ். என்ன இன்னும் முடிக்கலையா? பட்டர் ஃப்ளவர் போட்டிருக்கோம். இப்போ மில்க் போட போகிறோம். அப்பா நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ் தானே? ஒயிட் சாஸ் தான். சரி அப்போ கார்ன் ஹெல்ப் பண்ணு போ. டேய் நான் மஷ்ரூம் முடிச்சிட்டேன்டா. அதுக்குள்ள இதோ ஒரு கார்ன் நான் பாத்தி வச்சேன், அதில் குட்டி பீஸே இன்னும் முடியல. ஸோ இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் பாஸ்தா போட்டுடுறேன். சரியா? பாஸ்தா உள்ள கிச்சனில் போட்டுருவோம். ஓகேவா? உள் கிச்சனில் பாஸ்தா பாயில் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா சாஸுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. சரியா? ஸோ மஷ்ரூம் ரெடி. கார்ன் ரெடி பண்ணிட்டியா? இல்லை. சீக்கிரம் ரெடி பண்ணு கார்னை. நான் இப்போ ஆனியன் கட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து கார்லிக் தான். சரியா? ஆனியன் இங்கே பார்த்துக்கோ எப்படி கட் பண்ணணுன்னு. இந்த நைஃப் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடாது. சரியா? இது அப்பாவோட ப்ரொஃபஷ்னல் நைஃபு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேனை வச்சுட்டு ஆனியனு, கார்லிக்கு, அதுக்கப்புறம் டேய் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். என்னென்ன பண்ணணுன்னு சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். இது உங்களுடைய குக்கிங் கிளாஸ். கற்றுக்குறீங்க நீங்கள் குக்கிங். புரியுதா? நெக்ஸ்ட்லாம் பாஸ்தா எங்களை செய்ய சொல்லக்கூடாது, நீங்கள் தான் செய்யணும். ஓகே? இங்கே பாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, பேனை வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதில் வந்து ஆனியன், கார்லிக் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சீசனிங் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணி குக் பண்ணோம். ப்ரக்கோலிலாம் குக் பண்ணோம். ப்ரக்கோலிலாம் குக் பண்ணிட்டீங்களா இல்லையா? இது என்ன பண்ணுற, இந்த மாதிரி இங்கே பாரு
இப்படி விட்டு இப்படி கட் பண்ணினா இது ஒரு தனியாக வந்துடும் ரைட்டா? இப்படி தான். ஓகே ஓகே, குடு குடு குடு. ஸோ நெக்ஸ்ட்டு குக்கிங் நான் ஆரம்பிக்கிறேன், சரியா? என்ன நெக்ஸ்ட் குக்கிங்? இதில் பட்டர் போடுறேன். பட்டர் தான் ஆல்ரெடி போட்டாச்சு. அது சாஸுக்கு போட்டோம், இது இப்போ குக்கிங்க்கு போடுறோம், புரியுதா? பாஸ்தாவா? சரி, பாஸ்தா வாயில் அடிச்சா பார்த்துட்டு வரேன். இரு, சொல்கிறத கேளு. ஸோ இப்போ பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நீ என்ன பண்ணு, ப்ரோக்கோலி ரெடி இல்லை, அம்மா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து இதை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வா, சரியா? இந்தா போ, நம்ம கிச்சனுக்கு போயிட்டு பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வா, போ சீக்கிரம். சாப்பிட்டு முடிஞ்சிச்சா? ஓகே. இப்போ ஆனியன் போட்டலாமா? ஆனியன் போட்டாச்சு. இப்போ நான் வந்து கார்லிக் போட்டேன், ஆனியன் போட்டேன், ஓகேவா? நீங்கள் பீட்சா சாப்பிட பார்த்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? டொமேட்டோ சாஸ். வேற மேலே போடுறது? மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு என்ன கொடுப்பாங்க? சீசனிங். அந்த சீசனிங் எக்ஸ்ட்ரா மீந்து போனது நிறைய இருக்கும்ல, அதை எடு. நைஃப் எடுத்து இப்படி வச்சு இப்படி பிரிச்சாதான் ஈஸியா இருக்கும், புரியுதா? அப்புறம் இப்படி ஓபன் பண்ணி இப்படி போடணும், புரியுதா? அந்த மாதிரி போடு. அடுத்து இந்தா இன்னொன்று கட் பண்ண, அந்த மாதிரி. அவ்வளோதான். ஹர்ஷா, நீ உன் பிளேஸ்ல இருந்து மாறி மாறி வந்தீங்கன்னா அடி வாங்குவ ஹர்ஷா. ஏன்னா இங்க பாரு உன் பிளேஸ் இது, ஓகேவா? அது மாறக்கூடாது. அங்க இருந்து கேட்டு இங்க இருந்து எடுத்துக்கோ, புரியுதா? ஓட்டியா? இரு ஃபர்ஸ்ட் அது குக் ஆகணும். காண போடு அனிஷ், ஃபுல்லா போடு. என்னென்ன போட்ட? மஷ்ரூம், கார்ன். ஃபர்ஸ்ட் என்ன போட்டேன்? பட்டர். ஃபர்ஸ்ட் என்ன போட்டேன்? பட்டர் என்னன்னு என்னப்பா நான் சொல்ல வந்தேன். ஆன்சர் நீயே சொல்ல அப்பனா கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் என்னது ஹர்ஷா? பட்டர். அப்புறம் கிரீம். பட்டருக்கு அப்புறம் ஆனியன் கார்லிக். ஆனியன் கார்லிக். அதுக்கு அப்புறம் மஷ்ரூம், அதுக்கு அப்புறம் கார்ன், அதுக்கு அப்புறம் தான் க்ரீம், அதுக்கு அப்புறம் தான் சால்ட், ஓகேவா? இப்போ ஒயிட் சாஸ் எடு, ஒயிட் சாஸ் ஊத்திடலாம். ஒயிட் சாஸ் தோ இதானே. அப்ப நான் ஊத்துட்டா? நீ ஊத்த முடியாது. அப்படியா? அப்பா என் கை. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. சீஸ் யார் கிரேட் பண்ண போறீங்க? நான். நீ கிரேட் பண்றியா? சீக்கிரம் சீஸை கிரேட் பண்ணு. சரி, நெக்ஸ்ட் என்னப்பா போடணும்? ப்ரோக்கோலி பாயில் ஆயிட்டு இருக்குல. பேர் பாயில் ஆனது. ப்ரோக்கோலி ஏன் இவ்வளோ பெருசாக போட்டிருக்க சொல்லு? ஆனால் சின்னதாக போயிடுமா? சின்னதாக போட்டால் நீங்கள் நைஸாக தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பீங்க. இல்லைனா வந்து சின்னதாக போட்டால் மேஷ் ஆகிடும். பிடிக்குமா? எனக்கு தாண்டா பிடிக்கும். அப்பா அனிஷ் தான்ப்பா பிடிக்காது. இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தா சீஸ் போட்டால் நம்மளுடைய பாஸ்தா ரெடி, ஓகேவா? ஆமாம், சீஸ் போடணும்ல. இப்போ சீசனிங் ஒரு 2-3 பேக்கெட் போடு. பெருசு போட்டோம் பத்தியா? நம்ம கடையிலேருந்து வாங்குறது, எடுத்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பேர். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா சாஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்பா என்ன அதிகமாக இருக்குது, என்ன கம்மி? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இன்னும் சீஸ் போடல. கண்ணு ஓப்பன் ஆகுது அப்படியே ஊன்ட்டு. உங்களுக்குலாம் குழம்புலாம் செஞ்சால் பிடிக்கிறது இல்லை. ஸோ பாஸ்தா ரெடி. ஓகே, பாயில் பண்ண பாஸ்தாவை இதில் போட போகிறோம். சீஸை போட ஹர்ஷா. பாஸ்தா ரெடி. சாப்பிடலாமா? ஸோ வணக்கம் அனிஷ்.